நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கி ரொம்ப நாள் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சைஸ் நமக்கு பத்தாமல் போயிடும், அல்லது தெரியாமல் ரொம்ப குட்டி சைஸாக வாங்கியிருப்போம். இதை நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்ம கையில் பட்டு நம்ம கண்ணாடி வளையல் உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு இந்த கட்டை விரல் கிட்ட சத பகுதி மாதிரி இருக்கும். இதனால் நம்ம என்ன தான் சைஸ் பெருசாக வாங்கினாலும் நம்மளுடைய வளையல் உடஞ்சி போயிடும். ரொம்ப அழகாக ஈஸியாக போடுறதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோகனட் ஆயில் எடுத்து நல்லா உங்களுக்கு அந்த கட்டை விரல் பக்கத்தில் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி வளையல் போட்டிங்க அப்படின்னா அழகாக வளையல் போட வரும். தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருக்கனால சர்ன்னு வலிக்கிட்டு வளையல் உள்ளே போகும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வேஸ்லின் கூட தேய்ச்சிட்டு வளையல் போடலாம். உடையவும் உடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. கண்ணாடி வளையல் நம்ம ரொம்ப பெருசாக வாங்கினா சீக்கிரமாக உடஞ்சிரும். இந்த மாதிரி கைக்கு அடக்கமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸில் அல்லது ஏதோ ஒரு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுல இந்த மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு படிக்க தெரியல அல்லது ரொம்ப குட்டியான எழுத்து இருக்குது அப்படின்னா இதை எப்படி அழகாக ஈஸியாக ரீட் பண்ணுறது அப்படின்னும் இதை எப்படி நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஃபோனில் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபோனில் இந்த மாதிரி 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் லென்ஸ் அப்படின்னு வரும். அந்த கூகுள் லென்ஸில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழேயே பாருங்கள் டிரான்ஸ்லேட்டர் வருது. அதில் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அழகாக கிளியராக உங்களுக்கு தமிழில் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்களுக்கு தமிழில் எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு தமிழில் இருக்குது இங்கிலீஷ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட மாற்றி வச்சு நீங்கள் இங்கிலீஷில் கூட ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி குட்டி குட்டி எழுத்துலாம் உங்களால் ரீட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு ஜூம் பண்ணி கூட நம்ம ஃபோனில் ரீட் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் லென்ஸில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சு தமிழில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி பொம்மை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பொம்மையில் குழந்தைங்க விளையாண்டு இந்த மாதிரி கிழிச்சிட்டாங்க, அதாவது பிஞ்சு போச்சு அப்படின்னா இதை தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. தையலே தெரியாமல் அழகாக ஈஸியாக இதை தச்சு எடுத்துடலாம். உள்பக்கமாக இந்த மாதிரி போட்டுட்டு நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஒரு நாட் இந்த மாதிரி விட்டு எடுக்கணும். அடுத்த பக்கம் ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கிற பக்கமும் இந்த பக்கமும் 2 நாட் இந்த மாதிரி வச்சு இழுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக தச்சு எடுத்துடலாங்க. தையல் கொஞ்சம் கூட தெரியாது. இந்த மாதிரி பொம்மைன்னு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டிருக்கும் போதே கிழிஞ்சு போச்சு அப்படின்னா போட்டிருக்கிற வாக்கிலேயே நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். தையல் கொஞ்சம் கூட தெரியாது, நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி டெடிபியர் பொம்மை தைக்கிறது கூட இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக போட்டு தைச்சோம் அப்படின்னா அந்த தையல் அசிங்கமாக தெரியும். அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக ஈஸியாக தச்சு எடுத்துடலாம். நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியுங்க. நல்லா ஈஸியான மெத்தடில் நம்ம தச்சு எடுத்துடலாம். 2 பக்கமும் ஒரு லைட்டான ஒரு தையல் போடுற மாதிரி விட்டு விட்டு எடுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் குத்தி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக தச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட அந்த பிசுரோ அந்த நம்ம தச்ச அடையாளமே தெரியாது. பாருங்கள், நான் நல்லா தச்சுட்டு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம தச்சு இருக்கிற அடையாளமே கொஞ்சம் கூட தெரியாது. நீங்கள் மேட்சிங்கான நூல் போட்டு தச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போய் தான் தச்சுருக்கீங்க அல்லது பொம்மையை தச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சிம்பிளான மெத்தடு. பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி டீ வடிகட்டி இருக்குது அப்படின்னா இதை நம்ம நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி குமிழ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா இது டீ வடிகட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஏதாச்சும் ஆயில் ஃபில் பண்ணணும் அல்லது மிளகாத்தூள் அல்லது ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபனலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நான் இன்றைக்கி ரவை இந்த மாதிரி கண்டெய்னரில் ஃபில் பண்ணி காட்டுறேன். ரொம்ப அழகாக ஈஸியாக இதில் நீங்கள் ஃபில் பண்ணிடலாங்க. ரொம்ப
ரொம்ப சிம்பிளான டிப். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரவையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா இதில் வண்டுமே வராது, புழு பூச்சி ரொம்ப நாளைக்கு வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபனல் இல்லை, அதாவது அந்த டீ வடிகட்டியோட கீழே இருக்க ஃபனல் மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் அதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு, ரவை அல்லது ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் ஃபில் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹோல் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஸ்பூன் வச்சு போட முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியோ அல்லது டீ வடிகட்டியோடைய அந்த ஃபனல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சாத்துக்குடி ஆரஞ்செலாம் வாங்குகிறோம், அது ரொம்ப நாள் வச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய தோல் ரொம்ப ஹார்டாக போயிடும். அந்த மாதிரி டைமில் அதை நம்மளால் புளிய முடியாது. இந்த மாதிரி இடிகள் மட்டும் இருந்தால் போதுங்க, அழகாக ஜூஸ் போட்டு எடுத்துடலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாத்துக்குடி போடுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்ம புளிஞ்சோம் அப்படின்னா நம்ம கை தாங்க வலிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உரல், குட்டி உரல்லாம் தட்டுவோம்ல, அதை வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த சாத்துக்குடியை இந்த மாதிரி நல்லா 4-5 டைம் தட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா நல்லா நிறைய சாறு வரும். கை வலிக்காமல் அழகாக ஈஸியாக வந்து ஜூஸ் போட்டு எடுத்துடலாம். நிறைய பேர் இந்த சாத்துக்குடி இது ரொம்ப பிளிறதுக்கு சிரமப்பட்டுட்டே வந்து இதை வாங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் லைட்டாக கல்லில் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாறு பிழிஞ்சு பாருங்கள். கை வலிக்காமல் அழகாக ஈஸியாக வந்து சாறு பிழிய வரும். ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு. நான் கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாறு வெளியே வருது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பிழிகிறத வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா அழகாக ஈஸியாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட வருங்க. இதே மாதிரி ஒரு 3 மெத்தடில் நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சாத்துக்குடியை மேலே இந்த மாதிரி வச்சு விட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய முடியல, அதாவது பிழிய முடியல அப்படின்னா இந்த மாதிரி உரல் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அதில் இருக்க சாறுகள் எல்லாமே வந்துடும். ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு. கை வலிக்காமல் அழகாக நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க, நிறைய சாறு வரும். கை வலிக்க இனிமேல் ஜூஸ் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு கிண்ணம் இருந்தால் போதும். பிளாஸ்டிக் கிண்ணமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டீல் கிண்ணமாக இருந்தாலும் சரி, இந்த கிண்ணத்தை மேலே இந்த மாதிரி வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னாலும் நம்ம அழகாக ஜூஸ் போட்டு எடுத்துடலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போடும்போது அந்த ஜூஸ் வடிகட்டியில் இருக்கிற அந்த சைடில் இருக்க அந்த அறைகள் வந்து நம்ம கையில் படுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பிழிஞ்சிங்கன்னா நல்லா அழகாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு. பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பாத்திர ஸ்டாண்டில் இந்த கரண்டியை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதே சில பேருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டு வச்சுருவோம், ஆனால் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி அழகாக ஈஸியாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தூக்கு வாளியில் உங்களுடைய கரண்டி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி உண்டியல்லாம் நம்ம வாங்கியிருப்போம். இந்த மாதிரி உண்டியல் வாங்கி நம்ம இதுக்கு ஒரு குட்டியான பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டு அந்த சாவியை நம்ம எங்கேயாச்சும் வச்சு மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பூட்டை போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த சாவியை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்திருக்கேன். இந்த செலோ டேப்பில் நம்ம அந்த சாவியை ஒட்டி விட்டுட்டு அடியில் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சாவி வந்து உண்டியலுக்கு அடியிலேயே இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப அழகாக ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நம்ம சாவியை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடும் போது நமக்கு கிடைக்காது. அதுக்கு இந்த மாதிரி செலோ டேப் போட்டு நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சாவி பத்திரமா இதுக்கு அடியிலேயே இருக்கும். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.